என்னடா இவன் ரொம்ப நாள் ஆளை காணோம், இப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்கானு பார்க்காதீங்க. டைமே கிடைக்கல காய்ஸ். ஸோ அதனால் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம்னு உங்களுக்கு தெரியும். இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மசிலுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஓவராக எக்ஸசைஸு இல்லைனா நிறையா செட்ஸு வேரியேஷன் எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா மசில் வளரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகுது. நிறையா செட்ஸு வேரியேஷன் எல்லாமே போயிட்டு ஜங்க் வால்யூமில் தான் ஆட் ஆகுமே தவிர உங்கள் மசில் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஆர்ம்ஸில் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக 3 ஹெட்ஸ் தான், ஷார்ட் ஹெட்டு, லாங் ஹெட்டு, பிராக்கியலிஸ். ஸோ நீங்கள் இந்த 3த்தையும் 2 செட்டு க்ளோஸ் டு ஃபெயிலியர் போட்டாலே ஒரு வேரியேஷனில் ஆட்டோமேட்டிக்காக மசில் குரோத் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக மசில் ட்ரெயின் பண்ணி ஃபெட்டிக் ஆகிறத தவிர்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்ம் பிளாக்ல நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.